பி உனக்கு குழம்பு நல்லா இருக்காடா? இல்லப்பா, ஓகேது. சாப்பிடவே முடியல. உரைக்கிது தானே? அதான் நான் பார்த்தேன். அப்பாவுக்கும் உரைக்குதுடா. அதான் என்னடான்னு பார்த்தேன். உனக்கும் அதே மாதிரி தான் இருக்கா? எனக்கும் உரைக்குது தான். ரொம்ப உரைக்குதுப்பா. இங்க உங்க அம்மா கறி என்னடா குழம்பு வச்சிருக்கா? ஏ செல்வி, ஏ செல்வி. அம்மாவா சித்தியாப்பா? இல்லையே, உங்க அம்மா தான் வச்சிருப்பா. சித்தி தான் உங்க அம்மா இல்லாதப்ப வைக்கும். அப்போ சித்தி வச்சிருக்காது, உங்க அம்மா தான் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏ செல்வி, எங்க உங்க அம்மா கறி? வீட்டுக்குள்ளதாப்பா இருக்கும். எம்மா, எம்மா, அப்பா கூப்பிடுறது கேட்கலையா? வாங்க. கூப்பிட்ற சத்தமா. ஏ செல்வி, புள்ளைய சாப்பிடுறதுக்கு எல்லாம் சாப்பிட்றோம். புளி குழம்பு இம்புட்டு உரப்ப அள்ளி கொட்டுனா என்ன மனுஷ வாயில் வைக்கிறதா இல்லையா? நான் வேற பெருமையாக பேசிக்கிறேன் இவ சமையலை போய் ஊருக்கு. சை, வாயில் வைக்க முடியும். ஏ செல்வி, காதில் விழுந்தாலும் விழுகாத மாதிரி இருப்பாடா ஆத்தாக்காரி. வாராள பத்தியா கத்துறனே, என்னன்னு வந்து ஒரு வார்த்தை கேட்குறாளான்னு பத்தியா? துமுறு துமுறுடா துமுறு, வேற ஒன்றும் இல்லை. சேஸ்டி தண்ணி வந்துட்டு சொன்னேனே. ஐயே, மோந்தே வைக்கலையாங்க. மறந்துட்டா ஒழுங்க. நான் அங்கிட்டு இருந்தாருங்க வேப்ப மரத்து பக்கம் குப்பைன்னா குப்பை. அப்படியே காத்துல அடிச்சு கிடக்க ஆடி காத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்ய, அங்கிட்டுலாம் கூட்டி போட்டுட்டு இருந்தேன். சோத்தை போட்டுட்டு தானே போனேன். என்னமோ கூப்பிடுற மாதிரி இருக்கே. என்ன அண்ணே, உங்க காதுல விழுகலையா? ஏலாப்பு, நீ எதுக்கு அந்த கத்து கத்துனேன்? இங்கே வேற எம்மோ எம்மோ எம்மோன்னு என்ன சவுண்டு ரெண்டு பேரும். என்னங்க இப்ப தண்ணி தானே மோந்தானே. அடியே நிறுத்துவோம் புராணத்தை. தண்ணி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். அப்புறம் எதுக்கு தான் இந்த கத்து கத்துனீங்க? அதெல்லாம் சரி, நீ சோறு தின்னியா? இல்லையே, அப்புறம் தான் சாப்பிடுங்க. இன்னைக்கு பாடுற உங்க அப்பாளுக்கு புதுசா அக்கறையே பொண்டாட்டி சோறு தின்னாலா என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் தாங்க சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருந்தா நீ இப்படியெல்லாம் வப்பியா? ஏங்க அப்படி கேக்குறியா? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன் செல்வி. உனக்கு அறிவு இருந்தா இப்படியெல்லாம் வப்பியா? நீ சாப்பிட்டு பாத்தியா இல்லையா முதல்ல? சரி, இதில் ஒரு வாய் அள்ளி தின்னு பாரு. சோறா? அப்புறம் ஒரு வாய் அள்ளி தான் தின்னு பாரு. என்னங்க நல்லா இல்லையா? இலை எப்படா இருக்கு? முதல்ல சாப்பிட்டு பாருமா. அப்பா சாப்பிட சொல்றாருல, அப்புறம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லி முதல்ல நீ சாப்பிட்டு பாரு. ஐயா, பார்த்து தானே பக்குவமா வச்சேன். பக்குவம்? நீ ஒரு வாய் தான் தின்னு பாரு, அந்த பக்குவத்தை நானும் சொல்றேன். நல்லா தான் இருந்துச்சு. உப்பள்ளி கொட்டிட்டனும். மறு திருப்பி போட்டேங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி பத்தலையே என்னமோன்னு சொல்லி திருப்பி ஒரு கப் போட்டேன். அதிகமா போச்சு. முதல்ல அள்ளி தின்னு பாருடி, அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லுவேன். இந்தா சாப்பிட்டு பாக்குறேன். என்ன வாய் அடிக்கிறீ அப்பனும் மௌனும்? எப்படிமா இருக்கு சொல்லு, எப்படி இருக்கு? சாப்பிட்டு பாத்தியே, இன்னும் 2-3 வாய் அள்ளி தின்னு, அப்பதானே தெரியும். ஆமா, எப்படி இருந்துச்சு? என்ன கொஞ்சோண்டு உரப்பு கூடுதலா இருக்கும் போல, அதானங்க சொல்ல வரீங்க? உரைக்குது அதானே. என்ன ஃபர்ஸ்ட் வாட்டி மிளகாத்தூள் போட்டேன். நம்ம மிளகாத்தூள் அம்பட்டும் உரைக்காது. என்ன நீ தொலைச்சிட்டேன். சரி உரைக்கல போலப்பான்னு ஒரு ஸ்பூனை எடுத்து அதில் அரை ஸ்பூன் போடலான்னு பார்த்தா அப்படியே ஒன்றும் கொட்டி போச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றுவோன்னு பார்த்தேன். அதுக்கு 2 திட்டுவேன்னு எனக்கு தெரியும். தேங்காய் ஊற்றினா பிடிக்காது உங்களுக்கு. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். சரி சாப்பிட்டுக்குருவாக, கரெக்டாக தான் வந்துடும், அப்படி ஒன்றும் உரைச்சிடாதுன்னு நினச்சேன். அது உரைச்சி போச்சு. இதுக்கு தான் கத்திட்டு கிடந்தீல. எனக்கு வருங்க இந்த யாவும் இல்லை. இதுக்கு தான் நம்மளை திட்டுறாவன்னு சொல்லி எனக்கு அது தெரியல. என்னமோ நான் நினச்சிட்டு 30 கூட போட்டோம்னு. மிளகாத்தூள் ரொம்ப அப்பு ரொம்ப உழைக்குதாடா சாமி. ஆ, ரொம்பவா? என் அம்மா, இதை சாப்பிட்டா ஒரு நாளில போய் சேர வேண்டியதாண்டி. என்னங்க நீங்க, என்னைக்காவது ஒரு நாள் அப்படி இப்படின்னு ஆத்தான் செய்யும். அதுக்குன்னு ஒரே புடியாவை பிடிக்கிறது. ஒரு நாள் அப்படித்தான் இருக்கும், ஒரு நாள் இப்படித்தான் இருக்கும் சமையல். அதுக்குன்னு வாயை மூடிட்டு பேசாம இருந்துக்க. என்ன வாய் திறந்து ஏதாவது சொன்னேன் அவ்வளோதான். சரி, நம்ம புருஷங்காரனும் நான் அது காய்ச்சல் அடிச்சு கிடச்சி கிடந்தானே, அவனுக்கு எப்படி பார்த்து வைப்போம் பக்குவம் வைப்போன்னு அது தெரியல. ஒரு ரசத்தை வச்சு துவையில் அரைச்சிருந்தா கூடமா நான் விழுன்னு அப்படி சாப்பிட்ருப்பேன் ருசியாக. இது என்னத்துக்கு இப்படி ஆக்கி வச்சு ஒரு வாய் அள்ளி திங்க முடியலை. காய்ச்சல் தானே வந்து கிடந்தேன், இப்படி பண்ணி வச்சிருக்கியே. என்ன புள்ளையே சாப்பிடுங்களா? முதல்ல புள்ளையே சாப்பிடுங்களான்னு கேட்டேன். அவன் ஒரு வாய் திங்க முடியலன்ட்டான். தண்ணியை ஊற்றி கொடு பிள்ளைக்கு, அள்ளி திங்கட்டும். இந்த மாதிரி இன்னொரு நாள் எப்போவாது பண்ணிட்டு இருந்தேன்னு வையி,
தட்டெல்லாம் எங்கே பறக்கும்னு தெரியாது. சரியா? புரியுதா செல்வி? உன்னையே வேற நான் பீத்து பீத்துன்னு சத்யா வீட்டில் பீத்திட்டு இருக்கேன். அவள் அப்படி, உங்கள் மக இப்படி அப்படின்னு. வசந்தியே பரவாயில்ல போல. வசந்தி கூட நல்லா தான் செஞ்சிச்சு. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நீ இன்னைக்கு செஞ்சிருக்க பாரு, ஒருத்தர் வாயில வைக்க முடியாது. புரியுதா? இம்புட்டு சாமான்சட்டும் இப்போ வேஸ்ட்டு. தக்காளி என்ன, வெங்காயம் என்ன, பூண்டு என்ன, மிளகாத்தூள் என்ன, புளி என்ன, அம்புட்டும் வேஸ்ட்டு. போச்சா? கீழே தான் எடுத்து ஊற்றணும். இதை திருப்பி சூடு பண்ண உரப்பு ஆகாது. என் அம்மா அம்புட்டு உரைக்கும். எப்படி சாப்பிட மனுஷ? சொல்லுடி, எப்படி சாப்பிட? கீழே அள்ளி கொட்டிட்டு போக வேண்டியதான். இல்லைன்னா உன் தலையில் எடுத்து ஊற்றிக்கன்னு சொல்கிறேன். வந்துட்டா அங்கேயே கிடக்க வேண்டியதானே சத்யா வீட்டில். என்னையும் அப்படியே பார்த்து தலையில் நட்டமாக தூக்கி வைக்கிற மாதிரி வந்த. இந்த அள்ளி வைக்க முடியுதா ஆனாப்பில் சாப்பாடு? இப்போ என்னங்க, 5 சோறு போட்டு கஞ்சி அரைச்சி துவையை தான் அரைச்சி தரவா? ஏலா உனக்கு இன்னும் மோர் ஊற்றவா? இப்போ என்னங்க, ஒரு நாள் இப்படி ஆனால் இப்படி அங்கே வாயில் வந்ததெல்லாம் அப்படி பேசுறியே. நான் என்ன பண்ணிவிட்டேன் தெரியாத? நம்ம கொஞ்சம் உள்ளே விழுந்துருச்சு. தேங்காய் ஊற்றினாலும் அதுக்கு பிடிக்காதும்பியா. ஏதாவது இதுக்கு ஏதாவது பண்ணாலும் பிடிக்காது உங்களுக்கு. நான் என்ன செய்ய முடியும்? இம்புட்டு பேச்சா? எம்மா தாயே, உன் வாயை மூடு. ஆரம்பிச்சிருவான் உன் அழுகையை. தாங்க முடியாது அதுக்கப்புறம் அவன் அழுகையை ஆரம்பிச்சின்னா. வாயை மூடிட்டு அந்தாலும் பூவாங்கிட்டு அள்ளி எங்கிட்ட ஒன்றுக்க தின்னுட்டு நாங்கள் போகிறோம். இது தானே உனக்கு? நாங்கள் அள்ளி தின்னுட்டு போகிறோம்மா. நீ அழுவாத, முதல்ல நீ அழுவாத, அழுக செய்யாத. போறியா? ரொம்பதான், இப்படி ரொம்பதான் மணி, ரொம்ப. ஏலா நீ வாரமா வள்ளி தின்னுப்பா, வெறும் சோத்த. இன்னும் மோர் கொண்டாரு அம்மா. உனக்கு என்ன கொண்டு வா. அப்பட அப்படி நடிப்ப. போமா முதல்ல. நீமாடா நடிக்கிறேன்ற? உங்க அப்பா காலமுள்ளா நடிக்கிறேன்றாரு. நீமா? அவனுக்கே தெரியுதுட்டி உன் நாடகம். போ. சோனி. மாமா, சத்யா நல்லா இருக்கியா? சோனி வாப்ல. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அருண் வரல? அவங்க வராங்க. நீ எப்படி எங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஏன் நம்ப மாட்டியா? நம்ப மாட்டாம இல்ல, சத்தியமா நம்பவே முடியல. நீ ஏன் வர சொல்லியிருப்பேன்னு ஒரு டவுட்டு. மாமாட்ட திரும்ப திரும்ப கேட்குறேன். மாமா சத்யா தான் வர சொன்னால எங்களை பொய் சொல்லி ஏமாத்தி வர வைக்கிறீங்களா அப்படின்னுட்டு. அட இல்லை சோனி, உங்க அக்கா தான், அவங்க அக்கா தாங்கிறாங்க. உங்க அக்காட்ட ஃபோன் கொடுங்கன்னா முடியாதுன்றாங்க. நம்பவே முடியல. நீ அதுக்கு தான் திருப்பி திருப்பி உன்கிட்ட கேட்குறேன். நீ எங்களை வர சொன்ன? ஆமாப்ல, நான் தான் வர சொன்னேன். ஓகே. ஏய் சித்தி வந்திருக்காடா, எந்திரி. ஏய் தங்கப்பட்டு, தங்கப்பட்டு எந்திரிங்க எந்திரிங்க. என்னப்ல இப்பதான் தூங்குனானா? ஆமா சோனி, இப்பதான் ஆட்டி விட்டேன். சோனி தூக்கு, பரவாயில்ல. என்ன சத்தியா தூக்க சொல்லவா? சோனி தூக்குடி. வேணாம்ல, தம்பியை பாப்பா குட்டியிலே அடிச்சியாம்ல. அவன் எழுப்புனதுக்கு வேணாம் வேணா தூங்கட்டு பாவம். அப்புறம் தூங்க வைக்கிறது உனக்கு தான் சிரமம். நான் இருக்கேல, நான் தூங்க வச்சிருவேன். சரி பரவாயில்ல தூக்கு. அது இருக்கட்டும், எனக்கு ஒரு டவுட். எப்படி மாமா கூட நீ பேச ஆரம்பிச்ச? எங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்ட? என்னால் நம்பவே முடியல சத்யா. உண்மைக்கு அப்படிதாங்கண்ணா சொல்லு. ஏம்ல அப்படி நம்ப மாட்டேங்கிற? நிஜமாலுமே நான் இப்போ ரொம்ப ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் பண்ணது அவ்வளோக்கும் தப்புன்னு நல்லா புரிஞ்சுட்டேன் தெரியுமா? ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன் இல்லை? தெரிஞ்சா சரிம்மா உனக்கு. உண்மைக்கு தான் சோனி. சத்யா சிரிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காதடி. ஆனால் ஒன்று உண்மைக்கா. என்னவ்ல? அழுகாத. நீ இவ்வளோ நல்லா பேசுவேன்னு எனக்கு தெரியாதுக்கா. நான் இப்போ நம்பவே இல்லை. அர்ஜுன் மாமா நம்மளை வர வச்சிருக்கு. அரண்கிட்ட சொல்லிட்டே வந்தேன், சோனி அளவ போறா போய் திரும்பியும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார். அர்ஜுன் மாமா போய் சொல்லி தான் நம்மளை வர சொல்லியிருக்காரு. போனதுக்கப்புறம் சத்யா திட்ட போறா, மூஞ்சில் அடித்த மாதிரி பேச போறா. எனக்கும் நம்ம பழகுனது தான், இருந்தாலும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே தான் வந்தேனே தெரியுமா? சோனி அழுகாதப்லா. ஏய் மச்சான், இதுக்கு தானே வரலன்னு சொன்னேன். ஏன்னா அப்படி எங்களை போட்டு பாடாப்படுத்துற? வர வச்சு இப்போ அவளை அழ வச்சிட்டு இருக்கா. அப்பவே நான் என்ன சொன்னேன்? மச்சான் போய் சொல்லி எங்களை வர வைக்காத. சத்யா வர சொல்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. தேவையில்லாம எங்களை வர வச்சு அழ வைக்காதடா. தேவையில்லாம ப்ளீஸ்டா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டா அப்படின்னு அப்பவே சொன்னேன்ல மச்சான். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சத்யா தான் வர சொல்லுது. நீங்க வாங்கடா. அப்படி எப்படின்னா கடைசியில் என் பொண்டாட்டி வந்தோன்னு அழ வைக்கிறியா? லூசா நீங்க? அப்படிலாம் இல்ல அருண். என்ன அப்படிலாம் இல்லை அருண்? வா நம்ம கிளம்பலாம். இதுக்கு தான் முந்தா நாளே நீ கூப்பிட்ட. வேணாண்டி போக வேணாம்,
நம்ம அங்கே போய் அவமானப்பட்டு வரணுமா? தேவையா? நீ பேசாமல் வீட்டில் இரு, நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படி நான் சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? இதுக்கு தான் சொன்னேன். இப்போ வந்தோடனே உங்கள் அக்கா அவனை நல்லா வச்சுச்சா? அப்படிலாம் இல்ல அருண், ஏன் அப்படி பேசுறீங்க? ஏன் அப்படி பேசுறீங்களா? ஏய், வாயில் வந்ததெல்லாம் கடம்டா அடிச்சு விட்டுட்டு இருப்படா லூசு பயலே. வர சொன்னதே சத்யா தான். ஆமா அருண், நான் தான் வர சொன்னேன். சத்யா, ஆமா, கோவப்படாதீங்க, நான் தான் வர சொன்னேன்னு சொன்னேன். என்ன சொல்ற? நம்பவே முடியல. நீ தான் வர சொன்னியா? ஏண்டி அவங்க அக்கா வர சொல்லுச்சாமா? ஆமா அருண், ஏன் இப்ப கத்துறீங்க? ஏய், நீ அழுதோன்னு எனக்கு மனசே கேட்கலடி. இதுக்கு தான் வந்தோமா அப்படின்ட்டு. சும்மா தான் அழுதியா? அட ஆமா, நான் அந்த பிள்ளை இப்படி மாறிட்டாலே நான் அவள்கிட்ட அழுதுட்டு இருக்கேன். என்ன மச்சான், சத்யா மாறிடுச்சா? சத்யாவும் நீனும் நல்ல க்ளோஸா? பேசிட்டீங்களா? ஆமாடா, பேசிட்டோம். சத்யா மாறிட்டாடா. பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுட்டா. என் தங்கச்சிக்கு துரோகம் நினைச்சிருக்கோமேன்னு சொல்றாடா அவளே. ஏம்ல அப்படியே சொன்ன? நிஜமாவா? ஆமால, பொய்யா சொல்றேன். என் தங்கச்சிக்கு போய் செய்கிறத தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன்ல. சாரிடி, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல. வளகாப்புலையும் சரி எல்லா டைம்லேயுமே உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ எப்படா என் கூட இந்த மாதிரிலாம் ஜாலியாக பேசுவேன்னு ரொம்ப எதிர்பார்த்த தெரியுமா? அப்பாடா சோனி, நமக்குள்ளே இனிமேல் எந்த சண்டையும் வராதுடி. சரியா? எப்பவும் போல் ஹாப்பியாக இருப்போம். ஓகே, நீ சொல்லிட்டா எனக்கு போதும் சத்யா. அது இப்போ சொன்ன பத்தியா, ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. கண்டிப்பாக நமக்குள்ளே எந்த சண்டையும் வராது. இனிமேல் சண்டை வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறது என்ன, வரக்கூடாது இனிமேல். ஃபஸ்ட்டு 2 பேரும் ஜாலியாக இருங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் உனக்கு நீ தான், நீ அவளுக்கு நீ தான். புரியுதா? அந்த மாதிரி இருங்க. அக்கா தங்கச்சிங்கிறத விட ஒரு அம்மா பொண்ணுங்கிற உறவு இருக்கணும் அக்கா தங்கச்சிக்குள்ள. அப்போ தான் லைஃப் லாங் நீடிக்கும். ஒரு பாசம் பாண்டிங் இருக்கும். அதை விட்டுட்டு சத்யா நீ யாரோ மாதிரி சோனியை பார்க்குற. சோனி அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியுமா சத்யா? எனக்கு நல்லா தெரியுங்க, சோனி அப்படி கிடையாது. அவள் எப்போவுமே மேலே கேரிங்காக தான் இருப்பாள். நான் தான் அவளை புரிஞ்சுக்காம கொஞ்சம் சொல்லப்போனால் பணத்திமிருன்னே சொல்லலாம். நம்மக்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, என் ஹஸ்பண்ட்ட இருக்குது, அவள்கிட்ட ஒன்றுமே இல்லை. இவர் போய் இப்படி பண்ணுறாரே, அவளுக்கு ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணிடுச்சு. இது தாங்க தப்பு. என் தங்கச்சிக்கு நான் செய்யாமல் யார் செய்வா? இல்லை ஆமா தாயே, இப்போவாது நீ இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டியே. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. சோனி ஓகேவா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மாமா. என்னால் நம்பவே முடியலைங்க. என்னடா நடக்குது? நம்பிக்கையோ மச்சான், கிள்ளி பாருடா. உண்மைதான்டா. எனக்கும் ஹாப்பிடா மச்சான்.